திருமறை நேரம் Bible Hour presented by the National Bible College. கிறிஸ்துவின் சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள். வாழ்த்துக்கள் திருமறை நேரம் நேயர்களே. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்கள் யாவரையும் அன்போடு வரவேற்கிறேன். திருமறைக்கு திரும்புவோம் என்கிற தொடர் வேத புத்தகத்தை நாம் ஒவ்வொன்றாக நம்ம படிச்சுட்டு வர்றோம். ரொம்ப சுவாரஸ்யமா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சிலர் இந்த கருத்துக்களை தெரிவிக்கிறது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இந்த வேத புத்தகத்தை ஆவலோடு படிக்க ஆரம்பிச்சிருக்கிறோம் அப்படின்னு நீங்க எல்லாம் அநேகர் நினைக்கிறீங்க. அது போதும், அதான் ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயம். நிச்சயமாக வேத புத்தகத்தை வாசிங்க, அது நமக்கு பெரிய ஆசீர்வாதம். அப்படி பிள்ளைகள்லாம் இப்போ வாசிக்க சொல்லுங்க, மனப்பாடம் பண்ண வைங்க வசனங்களை, ரொம்ப நல்லது. நான் அந்த பழக்கத்தெல்லாம் நிறைய குடும்பங்கள் விட்டுட்டாங்க, நான் உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். இன்றைக்கு சாமுவேல் என்கிற ஒரு மனிதன், அந்த சாமுவேல் அந்த தீர்க்கதரிசி, சாமுவேல் தீர்க்கதரிசின்னு சொல்லிடுவோம் நம்ம இல்லையா? ஆனால் இந்த சாமுவேல் என்கிற ஒரு மனிதன், தனி மனிதன் நம்ம கவனிச்சு பார்த்தோம்னா அவர் தீர்க்கதரிசி, அவர் கடைசியாக நியாயாதிபதியாக இருந்தவர். அடுத்தது அவர் ஒரு ஆசாரிய வேலையும் செய்தார். 3 பணிகளையும் அவர்கிட்ட நீங்க பார்க்கலாம். இப்பொழுது இந்த சாமுவேல் புத்தகத்துக்கு வந்துட்ட உடனேயே இதுவரைக்குமான அந்த வேத வரலாற்றில் ஒரு பெரிய மாற்றம் நிகழப்போகிறது. அந்த கட்டத்தில் தான் இப்போ இந்த புத்தகத்தை நாம படிக்க போறோம். செய்திக்கு போலாங்களா? இந்த நாள் நம்முடைய செய்தியாளர் தேசிய வேதாகம கல்லூரியினுடைய கல்வித்துறை தலைவர் டாக்டர் பி. சாலமன் ஐயா. வணக்கம் திருமறை நேர நேயர்களே. உற்சாகமூட்டக்கூடிய இந்த புதிய நாள் காலையில் விசுவாசமிக்க இந்த நற்செய்தியை உங்களுக்கு வழங்குவதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த தொடர் நிகழ்ச்சியில் பேக் டு பைபிள், திருமறைக்கு திரும்புவோம் என்ற இந்த தொடரில் இன்றைக்கு 1 சாமுவேல். இந்த புத்தகத்தில் சாமுவேல் என்ற ஒரு சிறு பையனை குறித்து படிக்கிறோம். அவன் வளர்ந்து கர்த்தருடைய ஊழியத்தை எவ்விதமாக நிறைவேற்றினான். இந்த சாமுவேல் என்ற இந்த பெயருக்கு என்ன அர்த்தம்? சாமுவேல் என்று சொன்னால் யெகோவா என் தேவன், ஜெகோவா இஸ் மை காட். இந்த சாமுவேல் என்ற வார்த்தையை இன்னைக்கு நம்ம சர்வசாதாரணமாக கேட்குறோம். உதாரணமாக சாம்சங் கேள்விப்பட்டிருப்பீங்க. கொரியா மொழியில் சாமுவேல் அதான் அர்த்தம். இந்த சாம் அல்லது சாமுவேல் என்ற இந்த வார்த்தை இந்தியாவில் கூட ரொம்ப பிரபலமான ஒரு வார்த்தையாக இருக்கிறது. இந்த சாமுவேல் பிறப்பதற்கு காரணமாக இருந்த அவனுடைய அப்பா பேர் எல்கானா, அவனுடைய அம்மா பேர் அன்னாள். இந்த அன்னாளுக்கு பிள்ளை இல்லை. அதனால் அதிகமாக அவள் வருத்தமுற்று தேவ சமூகத்தில் மனம் கசந்து அழுகிறாள். ஒரு பிள்ளையை உருவாக்குவது ஆண் பெண் என்று சேர்ந்து வாழ்ந்தாலும் கூட கடவுளுடைய சித்தம் இல்லாமல் ஒரு புதிய உயிர் இம்மண் உலகிலே வர இயலாது. சங்கீதம் 127 4ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவர் அருளும் பலன் என்று நாம் படிக்கிறோம். ஆகவே பிள்ளைகளை கர்த்தர் கொடுக்கிறார். அன்னாள் அதற்காக அழுது தேவ சமூகத்திலே காத்திருந்தாள். இன்றைய சமுதாயத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 10க்கு ஒரு ஆளுக்கு இப்பெல்லாம் குழந்தை கிடையாது. காரணம் என்னன்னா, ஏராளமான வேலை பளு, ஏராளமான மருந்துகளை நம்ம சிறு வயதிலேயே உட்கொள்றதுனால இந்த பிள்ளை பெறுகிற ஆற்றலை ஆணும் சரி பெண்ணும் சரி சேர்ந்து இழந்து கொண்டே இருக்கிறாங்க. அப்படிதான் உலகத்திற்கிற மருத்துவ புள்ளி விவரங்கள் நமக்கு தெரிகிறது. ஆனால் ஒன்று நிச்சயமாக, நீங்கள் கடவுளிடத்திலே திரும்ப வேண்டும், அவருடைய முகத்தை நோக்கி பார்க்க வேண்டும். அவரிடத்திலே நீங்கள் உங்களை தாழ்த்தும் போது அவர் உங்களுக்கு இறங்குவார். இந்த அன்னாள் தேவனுடைய சமூகத்தில் அவள் கண்ணீர் விட்டு அழுது ஜெபம் பண்ணும்போது அதை பார்த்த அந்த ஆசாரியர் ஏதோ இந்த அம்மா தண்ணி போட்டுட்டு, அதாவது சாராயமோ ஏதோ மதுவோ அறிந்து விட்டு இந்த அம்மா இப்படி மெய்மருந்து இருக்காங்க அப்படின்னு அவர் நினைக்கிறார். ஆனால் அது உண்மை இல்லை. அதை நம்ம பார்க்கலாம். சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அவள் கர்த்தருடைய சன்னதியிலே வெகு நேரம் விண்ணப்பம் பண்ணுகிற போது ஏலி அவள் வாயை கவனித்து கொண்டிருந்தான். அன்னாள் தன் இருதயத்திலே பேசினாள், அவளுடைய உதடுகள் மாத்திரம் அசைந்தது, அவள் சத்தமோ கேட்கப்படவில்லை. ஆகையால் அவள் வெறித்திருக்கிறாள் என்று ஏலி நினைத்து அவளை நோக்கி, நீ எதுவரைக்கும் வெறித்திருப்பாய்? உன் குடியை உன்னை விட்டு விலக்கு என்றான்.
அந்த அளவுக்கு நிலைமை மோசமாக போச்சு. ஆனாலும் அந்த அம்மா எந்த ஒரு வெறியும் இல்லை, குடியும் இல்லை, தேவ சமூகத்திலே தன்னுடைய இருதயத்தை மெழுகை போல கரைத்து ஊற்ற ஆரம்பித்தாள். இந்த நிலையில அன்னாள் தன்னுடைய விண்ணப்பம், அதாவது ஜெபம் எதற்காக என்று சொல்லும்போது, ஏலி அவளுக்கு ஆறுதல் சொல்லி, கர்த்தர் ஜெபத்தை கேட்டிருக்கிறார், நீ போ, கர்த்தர் உன்னுடைய வேண்டுதலின்படி உனக்கு அருளி செய்வார் என்று சொன்னார். அந்த குழந்தைக்காக அவள் ஜெபிக்கும் போது அவள் ஒரு முடிவோடு ஜெபம் பண்ணியிருக்கா. என்ன சொன்னா, அந்த பிள்ளை நீர் எனக்கு தருதா இருந்தா அதை உம்முடைய சமூகத்தில் வளரும் பிள்ளையாக, அதாவது என்னுடைய வீட்டில் எனக்குன்னு வளர ஒரு குழந்தையா இல்லாம தேவனுடைய வேலை செய்கிற ஒரு குழந்தையாக நான் விட்டு விடுகிறேன் என்று சொன்னாலாம். 1 அதிகாரம் 20வது வசனம். சில நாள் சென்ற பின்பு அன்னாள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று கர்த்தரிடத்திலே அவனை கேட்டேன் என்று சொல்லி அவனுக்கு சாமுவேல் என்று பெயரிட்டாள். 1 அதிகாரம் 27வது வசனம். இந்த பிள்ளைக்காக விண்ணப்பம் பண்ணினேன், நான் கர்த்தரிடத்தில் கேட்ட விண்ணப்பத்தின்படி எனக்கு கட்டளையிட்டார், ஆகையால் அவன் கர்த்தருக்கு என்று கேட்கப்பட்டபடினாலே அவன் உயிரோடுக்கும் சகல நாளும் அவனை கர்த்தருக்கென்றே ஒப்பு கொடுக்கிறேன் என்றால் அவன் அங்கே கர்த்தரை பணிந்து கொண்டான். இங்கே இந்த சிறு குழந்தையாக பால் மறந்த உடனேயே அந்த குழந்தையை கொண்டு வந்து தேவனுடைய சமூகத்தில் ஆசானுடைய கையில் அந்த குழந்தையை அவள் விட்டு விடுகிறாள். 1வது அதிகாரத்தில் இந்த அன்னாள் தன்னுடைய மகனுக்காக ஜெபிக்கும் போது முதல்ல எனக்குன்னு அவள் கேட்டாலும் கர்த்தருக்கென்று அவள் அதை கொடுத்தா. இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு சத்தியம் என்னன்னா, நம்ம வீட்டில் பிறக்கிற குழந்தையெல்லாம் நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு நாய் பூனை மாதிரி ஒரு கோழி மாதிரி நினைக்காம நம்ம வீட்டில் பிறக்கிற பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு தோத்திரம் என்று அவருடைய சேவைக்கென்று நாம் கொடுக்கணும். இன்றைய காலத்தின் கட்டாயமும் அவசியம் எதுன்னு கேட்டால், ஒவ்வொரு கிறிஸ்தவ குடும்பத்திலும் பிறக்கிற ஒவ்வொரு குழந்தைகளும் ஆண்டவருடைய வேலைக்கென்றும் அவருடைய நாமத்தின் மகிமைக்கென்றும் ஒப்பு கொடுக்கப்பட வேண்டியது காலத்தின் கட்டாயமாக இருக்கிறது. 2ஆம் அதிகாரத்தில் இந்த அன்னாள் தேவ சமூகத்தில் அவனை ஒப்பு கொடுத்த போது அவள் துதித்து பாடிய ஒரு பாடல் ரொம்ப ஆச்சரியமாகவும் ஆழ்ந்த கருத்து உடையதாகவும் நம்முடைய சிந்தனையை கிளறக்கூடியதாகவும் இருக்கிறது. இதை 2ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கலாம். 2ஆம் வசனம். கர்த்தரை போல பரிசுத்தம் உள்ளவர் இல்லை, உண்மை உள்ளவர் வேறொருவரும் இல்லை, எங்கள் தேவனைப் போல ஒரு கன்மலையும் இல்லை. எவ்வளோ அற்புதமான வார்த்தை பாருங்க. கர்த்தரை போல ஒரு பரிசுத்தம் உள்ளவரும் உண்மை உள்ளவரும் ஒரு மேன்மையானவரும் இல்லை. இந்த நம்பிக்கை இருந்ததனால்தான் அவளுடைய ஜெபத்தை கடவுள் கேட்டார். நாமும் கூட கர்த்தரை நம்புகிறோம் என்று சொன்னாலும் கூட அவருடைய பரிசுத்தத்தையோ அவருடைய உண்மையோ அவருடைய நீதியோ நாம் நேசித்து ஒப்புக்கொள்கிறவர்களா இல்லை. நாம் அதை தெரிந்து உணர்ந்து வாழும்போது நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்படும், நம்முடைய விண்ணப்பங்களை கர்த்தர் அங்கீகரிப்பார், நாம் கேட்டவைகளை அவர் கொடுக்க சித்தமுள்ளவராக இருக்கிறார் என்று நாம் அறிந்து கொள்ளலாம். ரொம்ப அழகாக இந்த ஜெபத்தில் இன்னொரு அழகான செய்தியை பாருங்க. 5வது வசனம். திருப்தியா இருந்தவர்கள் அப்பத்துக்காக கூலி வேலை செய்கிறார்கள், பசியா இருந்தவர்களோ இனி பசியா இரார்கள். மலடியா இருந்தவள் 7 பெற்றாள், அநேகம் பிள்ளைகளை பெற்றவளோ பலட்சியமாக்கப்பட்டாள். கர்த்தர் கொல்லுகிறவரும் உயிர்ப்பிக்கிறவருமா இருக்கிறார், அவரே பாதாளத்தில் இறங்கவும் அதிலிருந்து ஏற பண்ணுகிறவர். கவனிங்கள், கர்த்தர் தரித்திரம் அடைய செய்கிறவரும் ஐஸ்வர்யம் அடைய பண்ணுகிறவருமா இருக்கிறார், அவர் தாழ்த்துகிறவரும் உயர்த்துகிறவருமா இருக்கிறார். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவர்களை பிரபுக்களோடு உட்காரவும் மகிமுள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்கவும் பண்ணுகிறார். பூமியின் அஸ்திபாரங்கள் கர்த்தருடையவைகள், அவரே அவைகள் மேல் பூச்சக்கரத்தை வைத்தார் என்பது. இந்த பகுதியில் தேவன் மனிதனுக்கு என்னென்ன செய்ய முடியும் என்று ஒரு லிஸ்ட் இங்கே நம்ம பார்க்கிறோம். அதாவது பிள்ளை பாக்கி மட்டும் கடவுள் கொடுக்கிற ஒரு வரம் அல்ல, அதற்கு மேலாக அநேக நன்மைகளை அவர் நமக்கு கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். உதாரணமாக, நம்மை கொல்லவும் முடியும், உயிர்ப்பிக்கவும் முடியும், நம்மை ஐஸ்வர்யம் அடைய செய்யவும் முடியும், தரித்திரம் அடைய செய்யவும் முடியும், புழுதியிலிருந்து நம்மை உயர்த்தி
கோபுரத்திலும் சிங்காசனத்திலும் உட்கார செய்கிறவருமா இருக்கிறார். பிள்ளை பெற்றவர்களை பலட்சியமாக்கி பிள்ளை இல்லாதவர்களுக்கு பிள்ளை தருகிறார். அதாவது தேவனை பற்றிய ஒரு அறிவு, அந்த பரிணாம தேவனுடைய வல்லமையை பற்றிய ஒரு அழகான அறிவு அன்னாளிடத்தில் ஏராளமாய் இருப்பதை நாம் பார்க்கிறோம். 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரத்தில் இந்த சாமுவேல் தேவ சமூகத்தில் வளர்கிறவனாகவும் தேவ சமூகத்தில் இருக்கிற பணிகளை கவனிக்கிறவனாகவும் அங்குள்ள ஆசாரியனுக்கு உதவியாகவும் இருக்கிறதை பார்க்கிறோம். அப்படி அவன் இருக்கிற காலத்தில் அன்றைய இஸ்ரவேல் எந்த நிலையில் இருந்தது, அன்றைய இஸ்ரவேலில் இருந்த ஆசாரியனும் அவனுடைய குடும்பமும் எப்படி இருந்தது, விசேஷமாக அந்த ஆசாரியனுடைய பிள்ளைகள் தான் அடுத்த ஆசாரியர்களாக வர வேண்டியவங்க, அவங்க எப்படி இருந்தாங்க, இதெல்லாம் நம்ம பார்த்தோம்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. காரணம்னா அன்னைக்கு இருந்த ஆசாரியருடைய பேர் ஏலி என்பதாகும். இந்த ஏலிக்கு ஓப்னி பினகாஸ் என்ற 2 மகன்கள். இப்போ இந்த ஏலி இறந்துட்டார்னா அடுத்ததாக அவருடைய மகன்களில் மூத்த மகன் ஓப்னி, அதுக்கு பிறகு பினகாஸ், இந்த 2 பேர் தான் ஆசாரியராக வர முடியும். ஏன்னா அது வழி வழியாக ஆரோனுடைய குடும்பத்திலிருந்து இந்த ஆசாரிய பட்டங்கள் அவர்கள் மீது வருகிறது. ஆனால் இந்த 2 பேரும் எப்பேற்பட்ட புத்தி கெட்டவர்கள், மோசமானவர்கள், அவர்கள் தேவ சமூகத்தில் நிற்கக்கூடாதவர்களாக இருந்தாங்க. காரணம் என்னன்னா அவர்கள் கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமையாகிய சகல மதிகேடாகிய பாவத்திலும் மூழ்கி இருந்தாங்க. இந்த ஆசாரியனுடைய குடும்பத்து நிமித்தம் முழு இஸ்ரவேலும் கசப்பினாலும் வெறுப்பினாலும் தேவ சமூகத்தில் கூட வர முடியாமல் தவிக்கிற ஒரு சூழ்நிலையில் இருந்தது. இதை சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் நீங்கள் பார்க்கலாம். ஆதலால் அந்த வாலிபரின் பாவம் கர்த்தருடைய சன்னதியில் மிகவும் பெரிதாக இருந்தது. மனுஷர் கர்த்தருடைய காணிக்கையை வெறுப்பாய் எண்ணினார்கள். அதாவது இந்த ஓப்னி பினகாஸ் நிமித்தமாக இஸ்ரவேலர்கள் அனைவரும் பலிகள் செலுத்த முடியாமலும் காணிக்கைகள் செலுத்த முடியாமலும் பெண்கள் தேவ சமூகத்தில் வர முடியாமலும் போனது. காரணம் என்னன்னா அவர்கள் பலியை திருடி கொண்டார்கள், காணிக்கைகளை எடுத்து கொண்டார்கள், அங்கு வந்த பெண்களிடத்தில் விபச்சாரம் செய்தார்கள், சகல அக்கிரமும் அவர்கள் செய்தார்கள் என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நியாயாதிபதிகள் புத்தகத்தை நம்ம படித்தோம். அதில் 17 நியாயாதிபதிகளை குறித்து நம்ம படிக்கிறோம். அந்த 17வது நியாயாதிபதியாக சாமுவேல் இங்கே வர்றார். இந்த சாமுவேல் ஏலினுடைய குடும்பத்தினுடைய முடிவு காலத்தில், ஏன்னா அவர்கள் ஏராளமாய் பாவம் செய்தனாலே அவர்களை தேவன் தள்ளிவிட்டார். அந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்ளக்கூடிய இடமாக சாமுவேல் நிற்கிறார். சாமுவேல் உள்ளே நிற்கும்போது அவருக்கு 3 விதமான பணிகள் காத்திருக்கிறது. ஒன்று, அன்றைய இஸ்ரவேலுக்கு அவர் நியாயாதிபதியாக இருக்க வேண்டும். He must be a judge. இரண்டாவது, இஸ்ரவேலர்களுக்கு அவர் ஆசாரியராக இருக்க வேண்டும். He must be a priest. மூன்றாவது, சாமுவேல் அந்த ஜனங்களுக்கு ஒரு தீர்க்கதரிசியாக இருக்க வேண்டும். He must be a prophet. அதாவது தீர்க்கதரிசி, ஆசாரியர், நியாயாதிபதி, இந்த 3ஐயும் சேர்ந்த ஒரு புதிய பணியை தேவன் அவனிடத்தில் கொடுக்கிறார். காரணம், அதுக்கு முன்னால நியாயாதிபதிகள் ஏறக்குறைய 16 பேர் இஸ்ரவேலுக்காக நியாயம் விசாரித்து அவர்களுடைய விரோதிகள் கையிலிருந்து அவர்களை ரட்சிக்கிற வேலை மட்டும் செய்தாங்க. ஆனால் இந்த சாமுவேலோ அவர்களுக்கு ஒரு புதிய பணியை, அதாவது அவர்களுக்கான ஒரு தீர்க்கதரிசியாகவும் அவர்களுக்கான ஒரு ஆசாரியராகவும் அவர்களுக்கான ஒரு நியாயாதிபதியாகவும் அங்கே மாற்றப்படுகிறார். இதனால இந்த பைபிளை பற்றி படிக்கிறவங்க இதை எப்படி சொல்றாங்கன்னா, a transition, அதாவது between judges to prophet, அதாவது நியாயாதிபதிகளில் இருந்து ஒரு புதிய தீர்க்கதரிசியை தேவன் உண்டாக்குகிறார். நண்பர்களே, இந்த மாதிரி காலத்தில் நம்ம நிறைய தீர்க்கதரிசிகள், தீர்க்க தரிசனம் என்று இந்த காலத்தில் ஏராளமாக கேட்குறோம். அந்த கள்ள தீர்க்கதரிசிகளை நாமளும் பார்க்குறோம். அவங்க சொல்கிற பொய் தீர்க்க தரிசனங்களை நாமளும் கேட்கிறோம். இந்த ஆட்டுத்தோலை போர்த்தி கொண்டு வருகிற இந்த ஓநாய்கள் மத்தியில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் பைபிள் எடுத்து நாம் படிக்கும்போது முதல்ல ஒரு தீர்க்கதரிசியாக அறிமுகப்படுத்தப்படுகிறவர் சாமுவேல் என்கிற இந்த பிள்ளையாண்டான் தான். வாசிப்போம். அப்போஸ் நடபடிகள் 3வது அதிகாரம் 24ஆம் வசனம். சாமுவேல் முதற்கொண்டு எத்தனை பேர் தீர்க்க தரிசனம் உரைத்தார்களோ
அத்தனை பேரும் இந்த நாட்களை முன்னறிவித்தார்கள். நீங்கள் அந்த தீர்க்கதரிசிகளுக்கு புத்திரர்களாக இருக்கிறீர்கள். உன் சந்ததியிலே பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் என்று தேவன் ஆபிரகாமுக்கு சொல்லி தம்முடைய முன்னோர்களோடு பண்ணின உடன்படிக்கைகளுக்கும் புத்திரராக இருக்கிறீர்கள். அவர் உங்கள் எல்லாரையும் உங்கள் பொல்லாங்கிலிருந்து விலக்கி உங்களை ஆசீர்வதிக்கும்படி தேவன் தம்முடைய பிள்ளையாகி இயேசுவை எழுப்பி முதலாவது உங்களிடத்திற்கே அனுப்பினார் என்றான். இப்போ நீங்க புரிஞ்சிட்டு இருப்பீங்க, பழைய ஏற்பாட்டில் தீர்க்க தரிசனம் அப்படின்றதையும் தீர்க்க தரிசிகள் என்ற ஒரு பெயரையும் உடையவங்க எல்லாருக்கும் சீனியர் அல்லது முதலாவது ஆள் அப்படின்னா அவர் சாமுவேல் தான். சாமுவேல் இருந்து எல்லாருமே தீர்க்க தரிசனம் உரைத்தாங்க. ஆனால் அந்த தீர்க்க தரிசனத்தினுடைய கருப்பொருள், அதாவது சென்டர் பாயிண்ட் எதுன்னு கேட்டிங்கன்னா இயேசு கிறிஸ்து தான். ஆக தீர்க்கதரிசிகளினுடைய மைய பொருளாக இயேசு இருக்கிறார். ஆக எத்தனை பேர் தீர்க்க தரிசனம் உரைத்தாலும் அவர்கள் இயேசுவின் பிறப்பை குறித்து, அவர் பூமியில எல்லா மனிதர்களையும் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் ஊற்றுக்கண்ணாய் ஆபிரகாமுக்கு சொல்லப்பட்ட வாக்குத்தத்தின் நிறைவேறுதலாய் வருகிறார் என்பதையே அதை முன்னிட்டே அவர்கள் தீர்க்க தரிசனம் உரைத்தார்கள். 1 சாமுவேல் 3வது அதிகாரம் 20வது வசனம் பாருங்கள். சாமுவேல் கர்த்தருடைய தீர்க்கதரிசி தான் என்று தான் முதல் பெயர் சபா மட்டுமுள்ள சகல இஸ்ரவேலருக்கும் விளங்கினது. ஆக சாமுவேலுடைய வாழ்நாள் காலத்தில் அன்றைய இஸ்ரவேலர்கள் அவரை தீர்க்கதரிசி என்று ஒப்புக்கொண்டிருந்தார்கள். நல்லது நண்பர்களே, இந்த 3ஆம் அதிகாரத்தில் இளைஞனாக இருந்த சாமுவேல் கர்த்தருடைய முழு நேர வேலையை பெறுவதற்கு கர்த்தர் அவரை எப்படி அழைத்தார் என்பது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அது என்னன்னு கேட்டிங்கன்னா 3வது அதிகாரத்தில் இந்த சாமுவேல் தேவனுடைய சமூகத்தில் தூரமாக படுத்திருக்காரு. அதுக்கு கொஞ்சம் தூரத்தில் ஏலி என்ற அந்த ஆசாரியன் படுத்திருக்காரு. திடீர்னு ராத்திரியில் ஒரு சத்தம் கேட்குது, சாமுவேலே சாமுவேலே என்று. அப்போ அந்த சாமுவேல் என்ன நினைக்கிறாரு, ஏலி ஐயா கூப்பிடுறாருன்னு சொல்லி எழுந்து ஓடி, ஐயா நீங்கள் என்னை கூப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்குறாரு. அப்போது ஏலி, இல்லைப்பா நான் உன்னை கூப்பிடலை, நீ போய் படுத்துக்கனார். அதே மாதிரி போய் படுத்துக்கிட்டான். திரும்பவும் சாமுவேலே சாமுவேலே என்று கர்த்தர் கூப்பிட்டார். திரும்பவும் சாமுவேல் ஓடி போய் ஏலியின் இடத்துல, ஐயா நீங்கள் என்னை கூப்பிட்டீங்களா? இல்லை நான் உன்னை கூப்பிடலை. ஆனாலும் ஏலிக்கு ஒரு சின்ன சந்தேகம் வந்தது. கர்த்தர் ஒரு கால் சாமுவேலை அழைக்கிறாரோ? 3வது விஷயம், இதே போல சாமுவேலை கர்த்தர் கூப்பிட்டார், சாமுவேலே சாமுவேலே என்று. 3வது முறையும் போய் ஏலியின் இடத்துல, என்னை நீங்கள் கூப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்கும்போது அந்த ஏலிக்கு ஒரு தெளிவான விஷயம் புரிஞ்சுது. அது என்னன்னா, நான் கூப்பிடல, அப்போ யார் இந்த இடத்துல இருந்து கூப்பிட்டுருக்க முடியும்? அந்த இடத்துல யார் இருக்கிறது? தேவன் இருக்கிறார். ஏனென்றால் தேவனுடைய கூடாரம் அங்கே இருக்கிறது. ஆகவே கர்த்தர் கூப்பிட்டு இருப்பார் என்ற உணர்வுடைய ஏலி அந்த சாமுவேல் இடத்துல சொன்னாரு, அடுத்த முறை சாமுவேலே சாமுவேலே என்று சொன்னால் நீ என்ன சொல்லணும் தெரியுமா? கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன் என்று சொல்லிக் கொடுத்தார். பாருங்கள், சாமுவேலை நோக்கி நீ போய் படுத்துக்கொள், உன்னை கூப்பிட்டால் அப்பொழுது கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன் என்று சொல் என்றான். சாமுவேல் போய் தன்னுடைய ஸ்தானத்திலே படுத்து கொண்டான். அப்பொழுது கர்த்தர் வந்து நின்று முன்போல சாமுவேலே சாமுவேலே என்று கூப்பிட்டார். அதற்கு சாமுவேல் சொல்லும், அடியேன் கேட்கிறேன் என்றான். எவ்வளவு அற்புதமான ஒரு வேலை என்று நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். அதாவது இந்த காலத்தில் நிறைய பேர் என்கிட்ட வராங்க, கர்த்தர் என்னை அழைத்தார், கர்த்தர் என்னை போன்னு சொன்னார், கர்த்தர் இந்த ஊழியத்துக்காக அழைத்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் சிலர் என்ன சொல்கிறாங்க, எங்கள் போதகர் கூட்டத்தில் சொன்னார், உன்னை நான் ஊழியத்துக்கு தெரிந்து கொண்டேன், அதனால் வேலையெல்லாம் விட்டுட்டு இங்கே வந்து நிற்கிறேன் அப்படியெல்லாம் சொல்கிறாங்க. பிரியமானவர்களே, இந்த பழைய ஏற்பாட்டு காலத்தில் தேவன் நேரடியாக அழைத்த ஒரு காலம் இருக்குது. அதை பிதாக்களின் காலம், நேரடியாக கர்த்தர் பேசுவார். இந்த சாமுவேல் வரைக்கும் தேவன் நேரடியாக பேசுகிறார். சாமுவேலை நேரடியாக அந்த ஊழியத்துக்கு கூப்பிட்டார். பிரியமானவர்களே, இந்த காலத்தில் தேவன் நம்மை அவருடைய ஊழியத்துக்கு அழைப்பதாக இருந்தால் அவருடைய வசனத்தை கொண்டு தான் நம்மை அழைக்கிறார். நாம் எவ்வளோ வேணாலும் விருப்பத்தோட தேவனுடைய வேலை செய்யலாம். என்கிட்ட சிலர்
நான் 3 வருஷமா ஆண்டவருடைய அழைப்புக்காக காத்திருக்கிறேன். ஒரு சிலர் சொல்றாங்க, கர்த்தர் என்னை 10 வருஷத்துக்கு முன்னால் அழைச்சாரு, ஆனா நான் தான் போகலை. பிரியமானவர்களே, இதெல்லாம் மனிதர்களுடைய பாரம்பரியமான பேச்சு. கர்த்தருடைய வேலை செய்யணும், நான் ஊழியம் செய்யணும் அப்படின்னு ஒரு ஆள் விரும்பினா கர்த்தர் அவனை கூடாது என்று சொல்வதே கிடையாது. எல்லா மனுஷரும் தேவனுடைய வார்த்தையை சொல்லணும், எல்லா மனுஷரும் தேவனை மகிமைப்படுத்தணும், எல்லாரும் தேவனுடைய சித்தம் செய்யணுன்றது தான் தேவனுடைய விருப்பமா இருக்கு. அதனால யாராவது ஒருத்தர் பெரிய போதகர் சொன்னாரு, சின்ன போதகர் சொன்னாரு அப்படின்னு ஏமாந்து போகாதீங்க. உங்களுடைய இருதயத்தில் வாஞ்சையும் விருப்பமும் கீழ்ப்படிதலும் இருக்குமானால் யாவரும் ஆண்டவருடைய வேலை செய்யலாம். எவ்ரி மெம்பர் இஸ் அ மினிஸ்டர். கர்த்தருக்குள் இருக்கிற ஒவ்வொரு விசுவாசியும் ஊழியக்காரராக மாற முடியும். அது உங்களுடைய விருப்பத்தை பொறுத்த விஷயம். சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வேண்டும் என்ற ஆவல் உங்களுக்குள் இருந்தால் நீங்கள் ஊழியம் செய்யலாம். அதை யாராலும் தடுக்க முடியாது. ஆகவே தேவனுடைய மக்களே, நீங்கள் ஆண்டவருடைய வேலை செய்ய உங்களுக்கு எந்த விதமான தடையும் கிடையாது. நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும், எவ்வளவு நிலையில் இருந்தாலும், எந்த சூழலில் இருந்தாலும், எந்த அளவுக்கு வசதியாக இருந்தாலும், வசதி இல்லாமல் இருந்தாலும், எவ்வளவு படித்திருந்தாலும் படியாமல் இருந்தாலும், உங்களுடைய தகுதியோ படிப்போ அல்லது வயதோ அல்லது வேறு வகையான ஏதோ ஒரு அடையாளத்தை வச்சு ஆண்டவர் ஊழியத்துக்கு நம்ம அழைக்கல. நம்முடைய இருதயம் அவருக்கு பிரியமாக இருந்தால் அவருடைய வேலையை நாம் தாராளமாக செய்யலாம். சுவிசேஷத்தை கொண்டு போய் சொல்வதற்கு தேவன் எல்லாருக்கும் இந்த வாய்ப்பை கொடுத்துருக்கிறார். இதுக்காக நீங்கள் உட்காந்து 3 மாதம் ஜெபம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இதுக்காக நீங்கள் உபவாசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இட் இஸ் யுவர் வில் அண்ட் பிளஷர் டு சர்வ் காட். God wanted to encourage everyone who wanted to serve him, because every member in the church can be a minister to serve the Lord. ஏலியினுடைய வாழ்க்கை, அவனுடைய குடும்பம், சாமுவேலுடைய அழைப்பு, இதெல்லாம் நம்ம சேர்த்து படிக்கும்போது கர்த்தர் முன்கூட்டியே காரியங்களையும் அவைகளை திட்டமிடுகிறவராகவும் உரிய காலத்திலே அவைகளை ஒன்று சேர்க்கிறவராக இருக்கிறார் என்பதை நம்ம புரிந்து கொள்ள முடியும். 4ஆம் அதிகாரம் நம்ம முழுக்க படிக்கும்போது அங்கே பெலிஸ்தியர் இஸ்ரவேலர்களோடு யுத்தம் பண்ணுறாங்க. அப்படி யுத்தம் பண்ணும்போது அந்த இஸ்ரவேலர்களுடைய நம்பிக்கையாகிய தேவ சமூகம் வாசமாக இருந்த அந்த உடன்படிக்கை பெட்டி, அதாவது அந்த கவர்னன்ட் பாக்ஸை அவங்க பிடிங்கிட்டு ஓடிடுறாங்க. கடவுளுடைய பெட்டியையே அவங்க பிடிங்கிட்டு போயிட்டாங்க. இஸ்ரவேலர்கள் எப்படி ஒரு கணவன் இறந்து விட்டால் மனைவி விதவையாக இருக்கிறாளோ அது மாதிரி ஒவ்வொரு இஸ்ரவேலனும் தன்னுடைய இருதயத்தில் தான் ஒரு விதவை ஆக்கப்பட்டது போல நினைச்சாங்க. இந்த செய்தி ஏலி வயது முதிர்ந்த காலத்தில் அவருக்கு வருது. என்ன ஆனார்னு பாருங்கள். 1 சாமுவேல் 4ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலிருந்து. செய்து கொண்டு வந்தவன் பிரதியுத்தரமாக, இஸ்ரவேலர் பெலிஸ்தருக்கு முன்பாக முறிந்து ஓடி போனார்கள், ஜனங்களுக்குள்ளே பெரிய சங்காரம் உண்டாயிற்று, உம்முடைய குமாரனாகிய ஓப்னி பினகாஸ் என்னும் இருவரும் இறந்து போனார்கள், தேவனுடைய பெட்டியும் பிடிபட்டு போயிற்று என்றான். அவன் தேவனுடைய பெட்டியை குறித்து சொன்னவுடனே ஏலி ஆசனத்திலிருந்து, கவனியுங்கள், வாசலின் பக்கமாய் மல்லாக்காய் விழுந்தான். அவன் கிழவனும் ஸ்தூலித்து போனவனாய் இருந்தபடியினால் அவன் பிடரி முறிந்து செத்து போனான். அவன் இஸ்ரவேலை 40 வருஷம் நியாயம் விசாரித்தான். அதாவது ஏலி எவ்விதமாக மரித்து விட்டார், பின்பக்கமாய் விழுந்து அவருடைய கழுத்து எலும்பு நொறுங்கி அவர் இறந்து போனார் என்று பார்க்கிறோம். இது தேவனுடைய ஒரு கோபமாக அந்த வீட்டின் மேலே வந்தது. காரணம், ஏலி அவருடைய பிள்ளைகள் கர்த்தருக்கு முன்பாக உண்மையா இல்லை. ஏலி தன்னுடைய பிள்ளைகளை நல்லவர்களாக வளர்க்கல. ஏலி தன்னுடைய பிள்ளைகளை தண்டிக்கவில்லை. ஆகவே ஏலியின் மேலும் கர்த்தருடைய கோபம் இருந்தது. இந்த கருத்தை சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 31 முதல் 34 வசனங்களில் பார்க்கலாம். கடைசியாக இந்த நிகழ்ச்சியெல்லாம் பார்த்துட்டு இருந்த அந்த பினகாசின் மனைவி என்ன ஆனாங்கன்றது பாருங்க. 19ஆம் வசனம். பினகாசின் மனைவியாகிய அவள் மருமகள் நிறை கர்ப்பவதியாயிருந்தாள். அவள் தேவனுடைய பெட்டி பிடிப்பட்ட செய்தியும் தனது மாமனும் தனது புருஷனும் இறந்து போனதையும் கேள்விப்பட்ட போது அவள் கர்ப்பவேதனைப்பட்டு குனிந்து பிரசவித்தாள். அவள் சாக போகிற நேரத்திலே
அவள் அண்டை நின்ற ஸ்திரீகள், நீ பயப்படாதே, ஆண் பிள்ளையை பெற்றாள் என்றார்கள். அவளோ அதற்கு ஒன்றும் சொல்லவும் இல்லை, அதன் மேல் சிந்தை வைக்கவும் இல்லை. தேவனுடைய பெட்டி பிடிபட்டு அவளுடைய மாமனும் அவளுடைய புருஷனும் இறந்து போனபடினாலே அவள் மகிமை இஸ்ரவேலை விட்டு புறப்பட்டு போயிற்று என்று சொல்லி அந்த பிள்ளைக்கு இக்கபோத் என்று பெயரிட்டாள். அதாவது அந்த குழந்தைக்கு இஸ்ரவேலை விட்டு மகிமை போய்விட்டது. இஸ்ரவேல் மேல மகிமை இருந்ததுன்னா ரெகபோத், ரெகபோத் என்ற வார்த்தை. இப்போ இக்கபோத் என்ற ஒரு வார்த்தை. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இஸ்ரவேலை விட்டு மகிமை போய்விட்டது. நண்பர்களே, இப்படி ஒரு துயரமான முறையில் அந்த ஏலியும் அவனுடைய குடும்பமும் முற்றிலுமாக சரிந்து விட்ட பிறகு அந்த இடத்துல தேவன் சாமுவேலை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார். இந்த சாமுவேலை அவன் பிறப்பதற்கு முன்பாகவே தேவன் கவனித்துக் கொண்டிருக்கிறார். அந்த அன்னாளுடைய ஜெபத்தின் வழியாக அவனை உருவாக்கி கொண்டிருக்கிறார். அவர் தாழ்த்துகிறவரும் உயர்த்துகிறவருமா இருக்கிறார். ஐஸ்வர்யமடை செய்கிறவரும் தரித்திரமடை செய்கிறவருமா இருக்கிறார். உயிர்ப்பிக்கிறவரும் கொல்கிறவருமா இருக்கிறார். தேவன் உயர்த்துகிறார். இந்த சிறு பிள்ளையை உயர்த்தி வளர செய்து அந்த டிரான்சிஷன் என்று சொல்லக்கூடிய அந்த நியாயாதிபதிகளின் காலத்திலிருந்து ஒரு தீர்க்க தரிசன ஆசாரிய ஊழியத்துக்கு இந்த சாமுவேலை ஆண்டவர் உரிய நேரத்தில் கொண்டு வந்து நிறுத்தினார். நாளை இந்த சாமுவேல் காலத்தில் நடந்த மற்ற சிறப்புகளை நாம் படிக்க இருக்கிறோம். நாளை நாம் சந்திப்போம், பிரார்த்தனை செய்வோம். மகா பரிசுத்த நிறைந்த எங்கள் அன்பான தகப்பனே, சாமுவேலுடைய வாழ்க்கையை நாங்கள் இன்று படித்தோம். நாங்கள் அதை புரிந்து கொள்ள, அதனுடைய அர்த்தத்தை விளங்கிக் கொள்ள எங்களுக்கு அருள் செய்திரலும். ஆண்டவர் இயேசுவின் நிமித்தமே ஜெபத்தை கேளும் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். திருமறை நேர நேயர்களுக்கு வாழ்த்துக்கள். சாமுவேல் தீர்க்கதரிசியின் புத்தகத்தை பற்றி நீங்கள் படித்தீர்கள். சாமுவேல் தீர்க்கதரிசி நியாயாதிபதிகள் மற்றும் ராஜாக்கள் இந்த இடைப்பட்ட காலத்தில் ஒரு பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தின ஒரு தீர்க்கதரிசியாக, ஒரு ஆசாரியனாக, ஒரு நியாயாதிபதியாக விளங்கினார். இன்னும் நீங்கள் கேட்ட செய்தியிலிருந்து உங்களுக்கான பரிசு கேள்வி இதுதான். சாமுவேலின் தாய் தகப்பனார் பெயர் என்ன? வசன குறிப்போடு சரியான பெயர்களை எழுதி அனுப்புங்கள். கேள்வி மீண்டும் சொல்கிறேன். சாமுவேலின் தாய் தகப்பன் பெயர் என்ன? உடனடியாக பதில் எழுதுங்கள். சரியான பதிலுக்கு சிறப்பான பரிசு நிச்சயம். தேவ கிருபையும் சமாதானமும் இந்த நாள் முழுவதும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: திருமறை நேரம், 58 சர்ச் தெரு, குமரன் நகர், சென்னை 6,82,000. தொலைபேசி எண் 044255008882. செல்போன் 9385500882.